ஹாய் செல்லக்குட்டீஸ், ஃபைனலாக இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்கே நம்ம வந்துட்டோம். சரி, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அங்கிள் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணு பண்ணுறது தப்பு இல்லையா, அதனால் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள், அவள் போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு அப்பயும் பெருந்தன்மையாக தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பணக்கார பொண்ணு நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பா. இந்த அங்கிள் வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போகிறாப்புல இருக்கு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் இந்த பொண்ணு தனியாக தான் இருப்பா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அம்மாட்ட சொல்ல, ஹீரோ அம்மா அவ ஏன் வீட்ல தனியா இருக்கணும், எங்க வீட்ல இருக்கட்டுமே கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க, ஹீரோவுமே ஹீரோயினை கடுப்பேத்தணுன்றதுக்காக ஆமா ஆமா எங்க வீட்லயே தங்கட்டும்னு சொல்ல, ஆனா இந்த பணக்கார பொண்ணு ஹீரோயினை கடுப்பேத்தணும்னு இல்ல, ஹீரோயினுக்கு பிடிக்கலனா என்ன பண்றதுன்னு சொல்ல, உடனே ஹீரோவுடைய அம்மா இது ஏன் வீடு, யார் தங்கணும் தங்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போவ, டக்குன்னு நம்ம ஹீரோயினை கடுப்பேற்றதுக்கு அவளுக்கு போயிட்டு அவளோட ரூமை காட்டுன்னு சொல்ல, ஹீரோயினும் கெஸ்ட் ரூம் நம்ம பணக்கார பொண்ணுக்கு காமிக்க, இவ என்ன பண்றா, வந்ததுக்கு நம்ம ஹீரோயினை வம்பிழுக்கணும்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்கா. எப்பயும் போல தான் ஹீரோடைய லைஃப்பை விட்டு போயிடு, நீலாம் ஹீரோக்கு செட் ஆக மாட்டே அப்படி இப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயி நீ என் புருஷனோட வீட்டில் தானே இருக்க, ரொம்ப ஓவரா பண்ணாத, நீ கெஸ்ட் 2 நாளைக்கு அப்புறமா போயிடுவேன், வேணா என் புருஷனை வேணா மடைக்கு கூட காமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து திமிரா பேசிட்டு போவ. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ வேலையை விட்டு தூக்கணுன்றதுக்காக டிசைனிங்லாம் சரியில்லை அங்கிள், அதனால நான் வேற டிசைனிங்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல, அங்கிளுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனா ஹீரோ இந்த மாதிரி வேணும்னு பண்றான், பிளஸ் வந்துட்டு டிசைனிங் ஒர்க்லாம் சரியில்லை, அதனால நாங்கள் வேற டிசைனிங்கை ஹையர் பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோட்ட சொல்ல, செகண்ட் ஹீரோ வந்துட்டு நான் அங்கிள் கிட்ட பேசுகிறேன், அங்கிளுக்கு என்னோட டிசைன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன் அவர் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்ல, ஹீரோ இது ஏன் ப்ராஜெக்ட் ஏன் கம்பெனி, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதாவது இவன் வேணும்னே வேலையை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா அப்புறம் பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனலையும் நீ தனித்தனியாக பார்க்க மாட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு செகண்ட் ஹீரோ கேட்க, உடனே ஹீரோ இங்கே பாரு நான் எடுக்கிறது தான் முடிவு, ஓகேவா, நீங்கள் 2 பேர் தேவையில்லாமல் என் லைஃப்பில் வந்து என்னுடைய வந்துட்டு எப்படி வந்துட்டு பாடாப்படுத்துனீங்க, இப்போ நான் இந்த மாதிரி தான்டா பண்ணுவேன்னு ஹீரோ திமுறா பேசுகிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோடைய டார்கெட்டு ஹீரோயினோட அம்மா மேலே தான். இவங்களுக்கு 70,000 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்பாரு போல இருக்கு நம்ம ஹீரோ வீட்டு செலவுக்காக. ஆனால் இந்த தடவை 10,000 ரூபாய் மட்டும் அனுப்பிச்சு வைக்க ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி என்னப்பான்னு கேட்க, இந்த மாதிரி ஆல்ரெடி நான் கொடுத்த காசெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்க, உங்களுக்கு இந்த 10,000 ரூபாவே அதிகம் தான், என்னை ஏமாத்துனீங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோவுடைய பிஹேவியரை நினைச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தாரா வேற செகண்ட் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால ஹீரோயின் கிட்ட வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் இப்போ வந்து செகண்ட் ஹீரோ கூட அவங்களுக்கு எப்படி எல்லாம் லவ் ஆனிச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரேக்கப் ஆனிச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி கலைஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தாரா கிட்ட சொல்ல, தாராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம், நான் உன் ஃப்ரெண்டு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஆனால் உன்னோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணல, நான் ஒவ்வொரு தடவையும் செகண்ட் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லக்குள்ள உனக்கு ஒரு கூட கில்ட்டியாக ஃபீல் ஆகலையா, உன் ஃப்ரெண்டை நினச்சி இந்த மாதிரி தான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு போவ. இவங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்ற விஷயம் நம்ம பணக்கார பொண்ணுக்கு தெரிஞ்சு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்ததை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி நம்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது தன்னோட அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கிறத பார்த்து. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை வீட்டில் சமைக்க சொல்லிட்டேன், வேலைக்காரங்களை விட்டு மெயின் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயினை கடுப்பேற்றணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அமைதியாக சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஓவர் கேர் ஓவர் அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் இந்த பணக்கார பொண்ணுக்கு. இதை பார்த்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு சந்தோஷப்பட, ஆனால் நம்ம ஹீரோயின் டைரக்டாகவே ஹீரோட்ட கேட்டுறாங்க, என்னதான்ப்பா உன் பிரச்சனை, எல்லாத்தையுமே மறந்து ஒன்னா வாழலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கியான்னு கேட்க, ஹீரோ உடனே ரிவெஞ்சா, நானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி வந்துட்டு நீ உன்னோட பர்சனல் விஷயத்தை பற்றி சொல்லாததுக்கு ரீசன் இருக்குன்னா நான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சில ரீசன் இருக்கு அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ இதில் வேற நம்ம ஹீரோயின் பேசிட்டு கம்முனு கீழே இறங்கி வந்தா இந்த பணக்கார பொண்ணு வேற மறுபடியும் நம்ம ஹீரோயினை கடுப்பேத்த, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு வந்து உச்சக்கட்ட கோவம் வந்துடுது. இவளோட கழுத்தை பிடிச்சே நெருக்கிட்டு, டேய் உனக்கு என் புருஷன் வேணா தயவு செஞ்சு என் புருஷன்கிட்ட போயிட்டு பேசி அவனை அடைஞ்சுக்கோ, இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னை கடுப்பேத்தாது, இன்னொரு தூரம் இந்த மாதிரி பண்ண உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை செம்மையாக மிரட்டி விட்டுட்டு வர. ஹீரோயினோட அம்மா வேற கால் பண்ணி ஹீரோ காசு கொடுக்கறத கம்மி பண்ணிட்டான், நீ போயிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஹீரோ கூட ஒன்னா சேரு, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண. வந்த கோவத்துக்கு ஹீரோயின் ஃபோனை போட்டு உடச்சிடுறாங்க. இதுக்கு மேலே முடியாதுரா சாமி, அது என்னோட பாஸ்ட், என்னமோ இவனை கல்யாணம் பண்ணி நான் ஏமாத்தின மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கான், சொல்லாது என் தப்பு தான், ஆனால் அதுக்காக கூட வச்சு என்னை டார்ச்சர் பண்ண பார்க்குறான், இதுக்கப்புறமா இவன் கூட வாழ
தயாரா இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ எங்க வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கல. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான். ஸோ இப்போ இதை நினைச்சுக்கிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கடுப்பாய் ஹீரோ கிட்ட வந்து, ஏன்டா என்னுடைய வந்துட்டு பயோடேட்டாவை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியான்னு சொல்ல, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி இந்த உலகத்துல நான் நம்பனே உங்க 2 பேர் தான், நீங்க 2 பேர் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணீங்களேன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் லைஃபை தயவு செஞ்சு இந்த மாதிரி வீணாக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். ஹீரோ செம்ம சைக்கோவா வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாரா வந்துட்டு அவளோட வீட்டில் ஹீரோயின் இந்த மாதிரி மறைச்சிட்டான்ற விஷயத்த சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏமா அவளுக்கு வந்துட்டு பிரச்சனை, ஓகேவா, அவளோட லைஃப்ல அவ மிகப்பெரிய வந்துட்டு விஷயத்த கடந்து வந்திருக்கா. அவ அதை வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கல, பட் ஆனால் அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல, அது தப்பு தான். பட் இருந்தாலும் அவ உன்னோட ஃப்ரெண்டுமா, ப்ளீஸ்மா போயிட்டு அவகிட்ட போய் பேசு, அவளுக்கும் ஏதாவது கஷ்டம்லாம் இருக்கும்லன்னு சொல்ல தாராவுமே புரிஞ்சுக்கிறா. இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து டிவோர்ஸ் கேட்க, ஹீரோ டிவோர்ஸ் பண்ணால் நீ மட்டும் ஜாலியாக போயிடலான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறது தான், பட் ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ரக்கடாக பேசிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு நோட்டீஸ் விட்டுருக்கான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடன் அடைச்சிருக்கான், அதுக்கப்புறம் மாதம் மாதம் காசு கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் நிறையா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஹீரோ அடைச்சிருப்பான். இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வட்டி முதலுமா போட்டு ஒழுங்காக அந்த காசை வந்துட்டு ஆக்சுவலி மொத்தமாக 7 கோடி ரூபாய் போல இருக்கு, இது எல்லா காசையும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டை என் பேரில் எழுதி கொடுங்கன்னு ஹீரோ நோட்டீஸ் விட்டுருக்கான். இதை போயிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறது இல்லாமல் செகண்ட் ஹீரோடைய பேரை வேற இழுத்து அவனால தான் எல்லாம்னு சொல்ல, இதை பணக்கார பொண்ணு கேட்டுறா. இப்போ ஹீரோயினுக்கும் செகண்ட் ஹீரோக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் இவளுக்கு தெரிஞ்சதுனால போயிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட அவ அங்கே மாட்டி விட்டுட ஹீரோயினை பார்க்கறதுக்கு இப்போ தாரா வந்திருக்கான். தாரா வந்துட்டு உன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, ஏன்டி என்கிட்ட சொல்லன்னு சொல்ல ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னண்டி சொல்கிற, நல்ல பையனை லவ் பண்ணியிருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன், அதாவது இப்போ அவன் நல்ல பையன் தான், ஆக்சுவலி அப்பயுமே அவன் நல்ல பையன் தான், அவனை புரிஞ்சுக்காம அவன் ஒரு ப்ளே பாயின்னு நினச்சி ப்ளஸ் பத்தாவதுக்கு அவனோட குழந்தைய வயிற்றுல சம்மந்து நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டேன், எப்படி நான் இதை வெளியே சொல்லுவேன், எனக்கு அசிங்கமாக இருந்ததுன்னு ஹீரோயின் தாரா கிட்ட சொல்லி அழுவேன். ஃபைனலாக அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இங்கே ஹீரோவுடைய அம்மா விஷயம் தெரிஞ்சு கேட்டு வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணி பிரெக்னன்ட் வேற ஆயிடுச்சு, அதை கழிச்சு விர வச்சிருக்கால, நடத்த கெட்ட அப்படி இப்படின்னு திட்ட, யாரை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, முதல்ல உன் புருஷன் உருப்படியா இருக்கானான்னு ஃபர்ஸ்ட் போய் பாரு, புருஷனை ஒழுங்கா வீட்டில் வச்சுக்க தெரியல, ஏன் பொண்ணை பற்றி பேச வரியான்னு ஹீரோயினோட அம்மா மொத்த உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஹீரோக்கு கால் பண்ணி, என்னப்பா இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உங்க அப்பா அந்த மாதிரியா, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ பாவம் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரம்னு பார்த்து நம்ம தாரா போயிட்டு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கில்ட் ஃபீலில் அவங்கவுங்க லைஃப்பை தொலைச்சிட்டு இருக்கீங்க, எதனால நீ ஹீரோயினை பிரேக்கப் பண்ண, ஃபர்ஸ்ட் அதை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா தான் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு நான் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அவளை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல, தாரா வேற நீ இந்த கில்ட்டில் சுற்றிட்டு இருக்க, அவள் குழந்தை இழந்த கில்ட்டில் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்ல, ஆக்சுவலி குழந்தை இந்த மாதிரி வந்துட்டு அபார்ட் ஆயிடுச்சுன்ற விஷயம் நம்ம செகண்ட் ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அவ்வளோதான். செகண்ட் ஹீரோ கதறிட்டு ஹீரோயினை பார்க்க போவேன். இங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு, எதுக்காக எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுற, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விட்டுரு, உனக்கு காசு தானே, எங்கள் வீட்டை கூட நான் விற்று நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன், நீ ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, நீ என்னை பதிலுக்கு லவ் பண்ணியாடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக செகண்ட் ஹீரோ வேற வந்துடுறான். ஏன்டா அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, எங்கள் லைஃப்பில் பிரச்சனை வரதுக்கு காரணமே நீ தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு செகண்ட் ஹீரோவை அடிக்க போவேன். எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்பேன், உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் லவ் பண்ணல, நான் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண பொண்ணை தாண்டா நீ கல்யாணம் பண்ண, ஆனால் எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, அவள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினச்சி நான் போயிடலான்னு நினச்சேன், நீ தாண்டா ப்ராஜெக்ட் கொடுத்து இங்கே உட்கார வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே, இங்கே பாருமா உங்கள் அம்மாவால் தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன், இப்பயும் நீ என் மனசில் இருக்க, உனக்கு வேணும்னா நான் இப்போ கூட சம்மதிக்கிறேன், இந்த மாதிரி உனக்கு ஓகேன்னா நீ என் கூட வந்துருன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வந்து செகண்ட் ஹீரோ போட்டு பொலந்து அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் தடுக்க போனா ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அவங்க மண்டையிலேருந்து செம்மையா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருந்திருக்கும் போல இருக்கு, அந்த லைட்டோடைய வந்துட்டு கண்ணாடி ஹீரோயினோட மண்டையில் குத்தி செம்மையா பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்க. ஒரு பக்கம் செகண்ட் ஹீரோ அழுதுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போவ. ஹீரோயினோட கண்டிஷன் செம்ம கிரிட்டிக்கலா இருக்கு போல இருக்கு. டாக்டர் வேற வந்து ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு கோமாக்கு
போறதுக்கு ஸ்டேஜ்க்கு நிலைமை இருக்குன்னு சொல்ல ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோக்கு புரியுது லவ்ன்றது 2 பக்கத்துல இருந்து வரணும். நம்ம பக்கத்துல இருந்து மட்டும் வந்து பாவம் அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டோமேன்னு ஹீரோ உட்காந்து அங்க கதறிட்டு இருக்க. ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சோனே ஹீரோயினோட அம்மா வேற போயிட்டு இந்த மாதிரி தாரா கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு லாஸ்டா உன்னதான் பார்க்க வந்தா எங்கடி என் பொண்ணுன்னு சொல்ல உடனே தாராவுடைய அம்மா அப்பா கத்துறாங்க. என்ன உன் பொண்ணை கத்துற மாதிரி என் பொண்ணை வந்து கட்டலான்னு நினைச்சியா? ஒரு பொண்ணை எப்படி உருப்படியா வளர்க்கணும்னு சொல்லிட்டு தெரியல. பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ண பாவம் அவன் மனசு உடைஞ்சு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இந்த மாதிரின்னு சொல்லிட்டு தாராவுடைய அம்மா பாத்திட்ட பத்தாதுக்கு நம்ம தாரா வேற ஆண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அவளோட லைஃப் அவளை வாழ விடாம அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? அவ செத்தாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்களான்னு சொல்ல கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துடுது. இந்த மாதிரி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு. அவ்வளவுதான். இப்ப தாராவும் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹீரோயினோட அம்மா என்ன பாச்சு என் பொண்ணுக்குன்னு சொல்ல ஹீரோ அவன் தான் தள்ளி விட்டான்ற விஷயத்த மறைச்சிடறான். அவன் கதறி கதறி எழுதிட்டு இருக்க. ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்திருப்பான். ஆனா இப்ப அந்த இடத்துக்கு போனா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே ரூம் எடுத்து நம்ம செகண்ட் ஹீரோவும் தங்கிட்டு இருக்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும்ப்பா. இந்த மாதிரி சர்ஜரியில பாதிக்கு பாதி தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபைனலா சர்ஜரியும் முடிஞ்சிச்சு. ஹீரோயின் பொழைச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பழச மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஹீரோவும் கேட்டு செம்மையா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தாரா கிட்ட போன்ல கேட்டு ஒரு பக்கம் ஹீரோயினோட அம்மா அழுவேன், இன்னொரு பக்கம் ஹீரோ அழுவன்னு சொல்லிட்டு அந்த இடமே ரணகலமா போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல இவங்களோட லைஃப்ல இருந்து நம்ம கஷ்டப்படுத்த விரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இவங்க லைஃபை விட்டு போறது தான் நம்ம நல்லது. இந்த மாதிரி ஹீரோயின் நம்ம வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா நம்ம வராம இருந்தா அவ இன்னுமே அவளோட லைஃப்ல நல்லா தான் இருந்திருப்பா. அதனால இங்க இருந்து நம்ம போறது தான் நல்லதுன்னு செகண்ட் ஹீரோ அங்க இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அம்மா விஷயம் தெரிஞ்சு அவங்க கம்னு இருப்பாங்களா, டைரக்டாவே இப்ப அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்க புருஷன் வந்து பாத்தீங்கன்னா புது பொண்டாட்டி கூட இருக்க. ஓ உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, என் காசை வாங்கி உன்னோட இன்னொரு பொண்டாட்டிக்கு நீ செலவு பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு என் காதல்ல என்னடா குறை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இவங்க கதறி கதறி அழுவ. என்னம்மா குறை இல்ல, எப்ப பாரு போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுற. பிடிச்ச சாப்பாடையாவது நீ நிம்மதியா என்ன சாப்பிட விட்டுருக்கியா, எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸை கொடுத்துருன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல ஓ டிவோர்ஸை கொடுத்தா நீ இவ கூட ஜாலியா வாழலாம்னு நினைக்கிறியானே. இவங்களும் அவங்க பையன் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸை கொடுத்துருன்னு சொல்ல டிவோர்ஸ்லாம் தர முடியாது, உன்னை நான் கூடவே தான் வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இவங்க இங்க கதறிட்டு இருக்க இதை பார்த்துட்டு இருக்க நம்ம பணக்கார பொண்ணுக்கும் புரிஞ்சிருது ஒருத்தவங்களோட லைஃப்ல நடுவில் பூந்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. இவ ஹீரோயினுக்கு பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு அவ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம தாரா வேற இந்த மாதிரி நான் ஊரை விட்டே போறேன், எனக்கு இந்த ஊரை இருக்கவே பிடிக்கல, நீ இவ்வளோ கோவக்காரெல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு உன் கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு தாராவுமே இப்போ ஊரை விட்டு கிளம்பிடுறாப்புல இருக்கு. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயினோட அம்மா வந்து எப்பா சாமி என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பா, என் பொண்ணு பட்டதெல்லாம் போதும், நானுமே என் பொண்ணு ரொம்ப நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், என் வீட்டை வித்தாவது நான் காசை கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நாள் இருங்க, ஹீரோயின் கண் முழிச்சோடனே நான் போயிடுறேன்னு சொல்லிட்டேன். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டேன். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மாசத்துல கண்ணியும் முழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு இருக்கு, கொஞ்சம் நினைவு இல்லை. அப்பப்போ வந்து நம்ம செகண்ட் ஹீரோவும் தூரத்துல இருந்து பார்க்குறான். ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறது நினச்சி அவன் அங்கேருந்து கிளம்பிட. இன்னொரு பக்கம் நம்ம பணக்கார பொண்ணுமே ஹீரோவுடைய லைஃப்பில் தேவையில்லாமல் போய் ஹீரோயினுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோன்னு அவளுமே ஒரு பக்கம் திருந்திடுறா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கீழே விழுந்தாங்கன்றது மறந்துடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ கூட போட்ட சண்டை செகண்ட் ஹீரோ எல்லாமே ஞாபகம் இருக்குது. நல்ல வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தான் குணப்படுத்தி கூட்டிகிட்டு வரான். இன்னொரு பக்கம் நம்ம தாரா கண்டவங்கள லவ் பண்ணிட்டு சுத்துறதை விட நம்மளே லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அவளோட வாழ்க்கையில அங்க சந்தோஷமா இருக்க. இங்க நம்ம ஹீரோயினும் அப்போ 4-5 மாசத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷமா இரு, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா பிரியலான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஹீரோ போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயுமே காதல்ன்றது 2 பக்கத்துல இருந்துமே வரணுமா, நம்ம ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் கொடுத்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது, அப்பாவுக்கும் நீ டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு அட்வைஸை பண்ணி அவங்க அப்பாவுக்கும் டிவோர்ஸை வாங்கி கொடுத்துரு. அவரோட புது ஃபேமிலி கூட அங்கே சந்தோஷமா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா வீட்டை வித்து தானே ஹீரோக்கு கடன் கொடுத்துருப்பாங்க, அதனால இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுமே நம்ம ஹீரோயினோட அம்மா கூட வந்துடுறான். ஹீரோயினுமே வந்துட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோம் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மா போதுமா நீ வந்துட்டு அடைச்சி வச்சு கிளி கூண்டில் கிளி இருக்கிற மாதிரி இருக்க, நீ உன்னோட லைஃப்பை போய் பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போய்
போய் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு புடிச்ச மாரி ஒரு வேலை செய்யணும்னு நெனைக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, "நீ போம்மா நீ எங்க போணும்னு கூட என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லன்னு" ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட ஃபைனலா சொல்ல, ஹீரோயினுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பணக்கார பொண்ணு ஹீரோயின பார்க்க வரா. ஏன்னா ப்ராஜெக்ட்லாம் செம பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்காக வந்துட்டு செலிப்ரேஷனுக்காக ஹீரோயின கூப்பிட வர, ஹீரோயின் கிட்ட சாரியும் கேட்கிறா. "உன்னோட லைஃப்ல நான் தேவையில்லாம நெறைய பிரச்சனை குடுத்துட்டேன்னு" ஹீரோயினாலயும் இத சுத்தமா நம்ப முடியல. இப்ப பணக்கார பொண்ணு போற போக்குல, "உன்ன பார்க்கறதுக்கு அப்பப்ப வந்துட்டு செகண்ட் ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போவான் தெரியுமா? அதனால கொஞ்சம் உன்னோட வாழ்க்கையில டிசைட் பண்ணு. தனியாவே வாழ முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்வைஸ போட்டுட்டு அங்கருந்து கிளம்ப, இங்க நம்ம செகண்ட் ஹீரோவும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அவனுக்கு புடிச்ச வேலைய பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் எப்படியோ செகண்ட் ஹீரோவ கண்டுபிடிச்சு இன்விடேஷன குடுக்க வரான். அந்த ப்ராஜெக்ட்டோடைய சக்சஸ்ஃபுல் இன்விடேஷனுக்கு. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ வர மறுக்கிறான். ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறான். ஹீரோ, ஹீரோயின் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. தயவு செஞ்சு வான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவ அப்பப்போ போய் பார்த்துக்கிறான். ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கும் தெரியல. ஆனா நம்ம ஹீரோ அவனோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு எப்படியோ ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுட்டு செகண்ட் ஹீரோயின் கால் பண்ணி கூப்பிட்டு, "என்னோட மன்னிப்பு உனக்கு வேணும்னா நீ ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணணும்னு சொல்ல. சொல்லு நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "நீ ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அதுதான்டா ஆசை. நான் அவள லவ் பண்ணேன். ஆனா அவ என்ன லவ் பண்ணாளா இல்லையான்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அவள கல்யாணம் பண்ணி, டார்ச்சர் பண்ணி அவள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால வாழ்க்கையில வந்துட்டு நீயும் அவளும் சேர்றது தான்டா நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, செகண்ட் ஹீரோவால இத நம்பவே முடியல. "நீ உண்மைய தான் சொல்றியான்னு?" சொல்ல, "சத்தியமா நான் அதான் சொல்றேன். தயவு செஞ்சு போன்னு" சொல்லிட்டு அட்ரஸ குடுத்து நம்ம செகண்ட் ஹீரோவ அனுப்பிவிட, இத பார்த்துட்டு நம்ம பணக்கார பொண்ணு, "நீ இவ்ளோ மாறுவன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்போ உன்ன சைட் அடிக்கணும் போல இருக்குன்னு" சொல்ல, ஹீரோ ஒரு மாரி பார்க்குறான். டக்குன்னு நம்ம பணக்கார பொண்ணு, "இல்ல, இல்ல எனக்குமே காதல்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. நான் உன்ன டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். நான் உன்ன மனசுக்குள்ளேயே லவ் பண்றேன். உனக்கு எப்ப என்ன லவ் பண்ணணும்னு தோணுதோ அப்ப நீயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க சிரிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு கிராமத்துல இருக்காங்க. அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? அந்த கிராமத்துல தான் இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோவே போயிடுறான். இப்ப பல நாள் கழிச்சு நம்ம செகண்ட் ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கு கண்ணுலருந்து தண்ணி தான் வருது. செகண்ட் ஹீரோவுமே அழுதுகிட்டே, "நான் இன்னுமே உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு என் மேல நெறைய கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்ன விட்டுட்டு போயிருந்திருக்க மாட்டேன். இப்ப என்னால உன்ன முழுசா பார்த்துக்க முடியும். என்ன ஏத்துப்பியான்னு?" சொல்ல, ஹீரோயினுமே நம்ம செகண்ட் ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு அழுவ, ஃபைனலா இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்துர்றாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்குமே தெரிஞ்சு இவனுமே ஹாப்பி ஆவுறான். ஃபைனல் எண்டிங்கா இந்த டிராமாவுமே முடிஞ்சுது. நெறைய பேர் சொன்னீங்க, ஆக்சுவலி ஹீரோ கிடையாது. அவன் தான் செகண்ட் ஹீரோன்னு. ஆனா உண்மையாவே செகண்ட் ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோ தான் ஹீரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ட்ராமால செகண்ட் ஹீரோவும், ஹீரோயினும் சேரக்கூடாதா என்ன? அப்படிப்பட்ட ட்ராமா தான் இது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவா என்ன ட்ராமா போடலான்றதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டாடா! பை பாய். சீ யூ.